அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் நேரில் அவர் ஆஜராகி இருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது ஆலந்தூரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். அந்த வழக்கு பதிவை அடுத்து டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன், அதே போன்று அவர் மேலாண்மை இயக்குனர் உட்பட கிட்டத்தட்ட 7 பேர் தொடர்புடைய தமிழகம் முழுவதும் 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளில் விற்பனை உயர்ந்தாலும் அதனுடைய வருவாய் குறைந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் வழக்கும் பதிவு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். மேலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமங்கள் வழங்கியது, மதுபானங்களை கடைகளுக்கு கொண்டு செல்ல போக்குவரத்து ஒப்பந்த புள்ளி வழங்கியதில் முறைகேடுகள் என பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக இந்த குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் 1000 கோடி ரூபாய் வரை இவர்கள் ஊழல் செய்திருப்பதாக ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டு அவர்களும் சோதனை நடத்தியிருந்தார்கள். இந்த சோதனைக்கு பிறகாக தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் இன்று செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மன் அடிப்படையில் தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் மேலாண்மை இயக்குநராக இருந்த விசாகன், அதே போன்று அடுத்த கட்டமாக ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியுடைய உதவியாளராக இருந்த பாஸ்கர், இவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்தபடியாக சம்மன் வழங்க இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை பொறுத்தவரை இந்த மாலை வரை நடைபெறும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.